ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெபேக்காவின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க போகிறோம். ரெபேக்கா இவ்வளோ ஒரு அழகான பேர். அவங்க பேர் மட்டும் இல்லை, அவங்களும் ரொம்பவும் அழகாக இருப்பாங்க. அந்த ரெபேக்கா யாருன்னா ஆபிரகாமோட மருமக. அவங்க ஆபிரகாமுக்கு மருமகளானதே பெரிய கதை. யாருமே அந்த மாதிரி ஒரு முடிவை சட்டுன்னு எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ நான் எடுக்க மாட்டேன்ப்பா. ஆனால் அவங்களோட விசுவாசம் பெருசு. ஆபிரகாம் வயசானப்போ அவரோட மகன் ஈசாக்குக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினச்சாரு. திருமணம் செஞ்சு வைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரியவங்களாக பார்த்து ஒரு புரோக்கர்கிட்டையோ இல்லை சொந்தத்துலேயோ ஒரு பொண்ணை பார்க்க சொல்லி சொல்லுவோம். அதுவும் யார்கிட்ட ஏனத்தானோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொண்டு வாங்கப்பா, அலையன்ஸ் கொண்டு வாங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். ரொம்ப முக்கியமானட்டு, எப்பா என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ நல்ல குடும்பமாக பாரு, நல்ல பொண்ணாக பாரு அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதிர்பார்ப்பெல்லாம் சொல்லி அனுப்புவோம். ஆனாலும் அது யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க, நம்பகமானவங்களுக்கு, அதுவும் பெரியவங்களுக்கு தான் சொல்லுவோம். நம்ம வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் அந்த புரட்சி அந்த காலத்திலே செஞ்சுருக்காரு. ஆமாம் ஜனங்களே, அவர் வீட்டில் ஒரு மகன் போல் வளர்ந்த வேலைக்காரன்ட்ட எலியேசர் அவர் பேர். அவர்கிட்ட, எனக்கு வயசாயிடுச்சு, ஏன் ஜனத்தார்கிட்ட நீங்கள் போங்க, போயிட்டு என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக தெரிஞ்சு கொண்டு வாங்க, யார் என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன், நீங்கள் தெரிந்து கொண்டு வாங்க, தேவ நியமத்தபடி அவங்களுக்கு திருமணத்தை செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. பொண்ணு வீட்டுக்கு என்னென்ன நகை தரணும், வழி செலவுக்கு என்ன வேணும், எல்லா பொருட்களையும் அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த எலியேசரும் புறப்பட்டு ஆபிரகாமோட சொந்த ஊருக்கு வராரு. ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்ததால் அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. அப்போ மனசில் நினைக்கிறாரு, எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி தான் சொன்ன உடனே எனக்கு மனமிறங்கி கொடுக்குற அந்த பெண்ணை என்னுடைய எஜமானருக்கு மருமகளாக நான் தெரிந்து கொள்வேன், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு அழகான பெண் அந்த தண்ணீர் அண்டையில் வராங்க. வரும்போது எலியேசரும் கேட்குறாரு, அவர் எனக்கும் என் ஒட்டவங்களுக்கும் தரேன்னு சொன்னால் போதும்னாரு. ஆனால் அங்கே என்ன ஆகுது? அந்த அம்மா அவருக்கு குடிக்க தண்ணி கொடுத்துட்டு அந்த கூட வந்து அந்த 10 ஒட்டகங்களுக்கும், ஒரு ஒட்டகமே நிறைய தண்ணி குடிக்கும். அப்போ 10 ஒட்டகம் யோசிச்சு பாருங்க. நம்மளாக இருந்தாக்கா அம்மா ஒரு டம்ளர் தண்ணி கொடுன்னா நம்ம வீட்டு பசங்க எடுத்து வந்து கொடுத்துட்டு இன்னொரு டம்ளர் கொடுமானா, ஏம்மா ஒரு தடவை சொல்ல மாட்டியா அப்படின்னு மூஞ்சி சிடாய்க்குங்க. ஆனால் அந்த பொண்ணு சட்டுன்னு அந்த 10 ஒட்டகங்களுக்கும் போதுமான அளவு தண்ணியை மொண்டு நிறச்சிட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. என்ன இது, நம்ம மனசில் நினச்சோம், ஆனால் அந்த காரியம் இவ்வளோ சீக்கிரமாக நிறைவேறும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு, நீ யாருமா, நீ எங்கேருந்து வர, உங்கள் அப்பா அம்மா யார் அப்படின்னு விசாரிக்கிறாரு. உடனே அந்த பெண், என் பேர் ரெபேக்கா, நான் நாகோரின் குடும்பத்தில் பிறந்தவள் என்று சொன்னதும் ஆபிரகாமோட வேலைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. காரணம், தான் எஜமானருடைய சொந்தக்கார பொண்ணு. யாரோ அந்த அவர் சொன்னது என் பிறந்த ஊருக்கு போயிட்டு பொண்ணு எடுத்துகிட்டு வாங்கன்னா, பிறந்த ஊர் மட்டும் இல்லை, அந்த நாடு மட்டும் இல்லை, அந்த பொண்ணு அவரோட சொந்தக்கார பொண்ணே. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தேவன் நம்மள நேர் வழியாக நடத்தியிருக்கார். நம்ம வந்த காரியத்தை நமக்கு முன்னாடி போய் அவர் வாய்க்க பண்ணிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் தண்ணி எடுத்து ரொப்புற பொண்ணு, எனக்கு தண்ணி தாகத்துக்கு கொடுக்குற பொண்ணு கிடைச்சா, எனக்கு இரக்கம் பாராட்டுற ஒரு பெண் எனக்கு எஜமானியாக வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசை இருக்குது. ஓகே, ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக ரெபேக்கா அங்கே தண்ணி பிடிக்க வந்தது தேவனுடைய செயல்தான். யாருக்கு எப்போ எதை தரணும்னு ஆண்டவருக்கு நிச்சயம் தெரியும். அவள் பார்க்குறதுக்கு மிகவும் அழகுள்ள ஸ்திரீயாக காணப்பட்டா. நாகோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் சகோதரன். எலியேசர் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு 2 கம்பளை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இன்றைக்கி நாங்கள்
ராத்தங்க இடம் கிடைக்குமா, உங்கள் பெற்றோரை நாங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு. எலியேசர் பொற்காப்பையும் பரிசையும் ரெபேக்காவுக்கு கொடுத்த பிறகு ரெபேக்காவின் வீட்டுக்கு வந்து ரெபேக்காவை தன்னுடைய எஜமானருடைய மகனுக்கு ஈசாக்குக்கு மனைவியாக வரும்படி கேட்டார். குடும்பத்தினர் ரெபேக்காவிடமே முடிவை விட்டனர். அப்போது ரெபேக்கா தைரியமாக நான் வருகிறேன் என்று கூறினாள். தனது வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத எலியேசர் கூட ஒரு நாள் தாகத்துக்கு தண்ணி கொடுமா அப்படின்னா இறக்கப்பட்டு தண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தைகளை நம்பி ரெபேக்கா தைரியமாக தன்னுடைய குடும்பத்தை விட்டு புறப்பட்டாங்க. முறைப்படி பெற்றோர்களிடம் பிரியாவிட பெற்று ஆசீர்வாதங்களோட நீ ரெட்டிப்பாய் கொடியாக பெருகுவான்னு அவங்க அண்ணன் கூட ஆசீர்வதித்து வழி அனுப்பிச்சாங்க. நீண்ட பிரயாணத்துக்கு அப்புறம் ரெபேக்கா ஈசாக்கை பார்த்தாங்க. ஈசாக்கும் ரெபேக்காவும் ஒருத்தரை நேசித்து திருமணம் செஞ்சு அந்த திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வருடங்கள் கடந்து ஓடின. பல வருடம் ஆகியும் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது ஈசாக்கு ரெபேக்காக்காக ஜெபிச்சார். அவருடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் அவங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தாங்க. ரெபேக்கா கன்சீவாக இருக்கும்போதே அந்த வயிற்றில் இருக்க குழந்தைய ஒன்றோடு ஒன்று உதச்சிக்கிறது தள்ளிக்கிறதுமா இருக்கிறதுனால வலி அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அவங்க தேவனிடத்தில், ஆண்டவரே என்ன இது, ஏன் இவ்வளோ வலியாக இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் கர்ப்பத்தில் 2 சந்ததியாக இருக்காங்க, இன்னொருத்தன் கூட சிறியவன் பெரியவனை விட பழுகி பெருகுவான், அவன் எனக்கு பிரியமானவனாக இருப்பான்னு சொல்லியிருக்காரு. உடனே ரெபேக்கா அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன, சிறியவன் பெருகுவான், கர்த்தருக்கு பிரியமானவன் சின்னவன். எல்லா தாய்க்கும் என்ன சொல்லுவாங்க, தாய்க்கு தலைப்புள்ள. ஆனாலும் ரெபேக்கா அவங்க சிறிய மகன் மேலே ரொம்ப பிரியமாக இரு. பிள்ளைங்க வளர்ந்தப்புறம் ரெபேக்கா யாக்கோபை தன்னுடைய கூடவே வச்சுக்கிட்டு ஒரு கூடாரவாசியாக வளர்த்தாங்க. எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. தேவனுக்கு பிரியமான வழியில் அவரை நடத்துகிறாங்க. தகப்பனிடத்துலேருந்து எப்படி ஆசீர்வாதங்க சூழ்ச்சி செஞ்சாலும் தாம் தேவன் விரும்புகிற பிள்ளைக்கு தான் எல்லாமே கிடைக்கணுன்றதுல தெளிவாக இருந்தாங்க. தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறணும், அதுக்கு நம்மளால் முடிஞ்ச பங்கை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்க. அவங்க போன வழி தவறாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும்னு அவங்க முழு மனசோட செஞ்சாங்க. அவங்க யாக்கோபை அன்போடு வழி நடத்தினதால தான் யாக்கோபு இஸ்ரவேலாக வளர்ந்தார். ஆம், நம் ஒரு தாயும் தாம் பிள்ளைகளுக்கு தேவனுடைய திட்டம் என்ன என்பது நம்ம ஜெபத்தில் அறிந்து பிள்ளைகளை தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் அவருக்குள்ளே வணைந்து கொள்ளத்தக்கதாய் நடத்தணும். ஒரு மனைவியாகவும் ஒரு தாயாகவும் அவங்களுடைய கடமையை செஞ்சாங்க. வேதத்தில் நம்ம பார்க்குறப்போ என்ன இது, கண்ணு தெரியாத வயதான தன் கணவரை வஞ்சிக்கிறாங்களேன்னு சொல்லணும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், துன்மார்க்கமாக போகிற ஒரு பிள்ளைக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கறத காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைய எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு ஒரு உறுதியாக இருந்தாங்க. நம்மளாக இருந்தால் நம்ம பெரிய 2 பசங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க தேவனுடைய திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து. யாக்கோபை பற்றி இன்னொரு ஸ்டோரியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாமும் உள்ளார்ந்த அழகோட அன்போடையும் விசுவாசத்தோடையும் தேவனுடைய திட்டத்துக்கு என்ன செய்ய முடியும், எந்த காரியமாக இருந்தாலும் ஜெபத்தோடு எப்படி ஜீவியத்தை நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நன்முறையில் புத்தி சொல்லி நமக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அவங்கள எப்படி அன்பாக மணஞ்சிக்கணும் அப்படின்றத கற்றுக்குவோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்தபடியே ரெபேக்கா தன்னுடைய குடும்பத்தை அழகாக மேன்மையாக கர்த்தருக்குள்ளாக கட்டி கொண்டாங்க. ஆமீன். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.